மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணு சமீபத்தில் தொடர்ச்சியாக நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு வந்தார். அந்த எல்லா பேட்டிகளையும் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியும் மேக்கப் ஆர்டிஸ்டுமான அஸ்மிதா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வந்தார். குறிப்பாக பல விஷயங்கள் அது எல்லாமே வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மனைவி மேலேயே குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்தார். அவங்க மனைவியும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அவர் மீது வன்கொடுமை வழக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றுதல், இப்படி பல்வேறு வழக்குகள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கார். என்ன பின்னணி சார்? இந்த புதிய உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மாற்றம் இந்த சமூக ஊடகங்கள். இந்த சமூக எப்போதுமே ஒரு புது விஷயம் வரும்போது ஒரு நல்லதும் வரும், கூடவே சேர்ந்து ஒரு கெட்டதும் வரும். சரியா? அதனால் வெறுமனே இந்த கெட்டதை பற்றியே பேசி இது தப்பு தப்புன்னு பேசிகிட்டு இருந்தால் அது பேர் பூமர்னு தான் பேர். சரியா? எப்போது ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் கூடவே ஒரு கெட்ட விஷயமும் வரும். அது தவிர்க்க முடியாதது. ஒரு சிலர் எப்படியாவது நம்ம ஃபேமஸ் ஆகிடணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படக்கூடிய ஒரு சூழலும் வரத்தான் செய்யும். அப்படி வரும்போது தான் சில இடங்களில் பெண்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கவர்ச்சியாக தங்களை வெளிக்காட்டுவது அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அதே நேரத்தில் இது நிறைய பெண்கள் பார்த்துருக்குறேன். அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அதுவும் நான் வரவேற்கலை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சமையல் போடுறேன்னு சொல்லிட்டு கையை மட்டுமே காட்டுவாங்க. கையை தாண்டி மூஞ்ச கூட காட்ட மாட்டாங்க. அப்படின்னு சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா அது வேற ஒரு எக்ஸ்ட்ரீம். அது எப்போதுமே எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு போகக்கூடாது. நார்மலாக இருக்க பழகணும். சரியா? நார்மலாக இருந்துட்டு போயிடலாம். நார்மலாக இருக்கிறது தான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு போகும்போது தான் சிக்கல்கள் வருது. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழலை இந்த சமூக ஊடகங்கள் இப்போ உருவாக்கி கொடுத்துருக்குன்றது கொஞ்சம் வருந்தத்தக்கதும் கூட. ஏன்னா இந்த இளைய தலைமுறையில் உள்ளவங்களுக்கு ஸ்டாக்னண்ட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு இந்த சமூக ஊடகங்கள் தாண்டி வேறு ஒரு உலகம் இருக்குதுன்றதே தெரியாமல் போயிடும். பார்த்துருக்கீங்களா? நான் கூட சமீபத்தில் பார்க்குற ஒரு சின்ன பையன், அவனுக்கு பேர் குட்டி சீமான்னு பேரான். ஆமாம். அவன் அந்த பையன் அழுகுறான். எங்கள் அம்மாவெல்லாம் திட்டாங்க, எங்கள் அம்மாவெல்லாம் ஏன் திட்டணும்? அவனுக்கு அது தெரியாது. எனக்கு பொண்ணே கிடையாது, எனக்கு பொண்ணு பிறக்கவே இல்லை. அது என்னோட சொந்த வருத்தம். எனக்கு பொண்ணுலாம் இருக்கிற மாதிரிலாம் திட்டுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நாம் சமூக ஊடகங்களில் வரும்போது ஒரு கருத்தை முன்வைக்கிறோம்னா அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். அந்த மனப்பக்குவம் இல்லைன்னா இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. கேட்டால் வைப் பண்ணுறேன், ஃபன் பண்ணுறேன் அப்படின்னு இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்ற மாதிரியே மேம்போக்காக போகும். நீங்கள் சொல்கிற இந்த யூடியூபர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டில் போய் அடி வாங்கிட்டு வந்தான். அந்த வீட்டில் போய் ஏதோ பெண்கள்கிட்ட போய் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு தங்கச்சியோ சம்திங் ஏதோ அதுக்கு உள்ள நம்ம டீட்டெயிலாக போக வேணாம். ஏதோ பெண்கள் விஷயம் ஏதோ பண்ணி பிடிச்சி வச்சு அடி வெளுத்துருக்காங்க போல இருக்கு. மண்டி போட்டு அழுது மன்னிப்பு கேட்டுட்டு வந்த வீடியோலாம் எடுத்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டதே மனைவி அஸ்மிதான்னு சொல்கிறாங்க. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நமக்கு தெரியாதுன்றதோட அந்த சப்ஜெக்டை வச்சுக்கலாம். அப்போ மனைவி வெளியிட்டதாகவே இருக்கட்டும். அப்போ உனக்கு மனைவி வெளியிட்டது தப்பாக இருக்குது, நீ மன்னிப்பு கேட்டதை பற்றி உனக்கு அவமானமாக இல்லை, நீ என்ன செயலில் ஈடுபட்ட அப்படிங்கிறத பற்றி உனக்கு அவமானமாக இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, அந்த குற்ற உணர்ச்சிகளே இல்லாத ஒரு ரேஞ்சுக்கு தாண்டி போயிட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் நார்மலாக அனுப்பின மெசேஜ் தான், அது மியூச்சுவலாக தான் நான் அனுப்பினேன், தப்பாலாம் அனுப்பலை. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அடித்தது வேணும்னே அடித்து என்னை கேவலப்படுத்துன்னு அடித்தாங்கன்னு சொல்கிறான். அந்த அடித்தவன் என்ன சொல்கிறான், என் தங்கச்சி நம்பர் தெரிஞ்சால் உடனே நீ வீடியோ அனுப்புவியா அப்படின்னு தான் கேட்டான். அடித்த நபர் கேட்டது என்னது, என் தங்கச்சி நம்பர் தெரியுமா உடனே வீடியோ அனுப்புவியா நீ அப்படின்னு தான் கேட்டது. அப்போ அடிக்கிற அளவுக்கு நீ என்ன வீடியோ அனுப்பிச்ச, அடிக்கிற அளவுக்கு எந்த வீடியோ அனுப்பிச்ச அப்படிங்கிறது என்ன கொஸ்டின் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சமையல் வீடியோ நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், அதுக்காக உடனே என்கிட்ட கோச்சிப்பீங்களா, இந்த சமையல் வீடியோலாம் எனக்கு எப்படி அனுப்புவீங்க அப்படின்னு. அப்போ அனுப்பின வீடியோவில் தான் பிரச்சனை. அப்போ அந்த வீடியோவை நீ ஒரு பெண்ணுக்கு அனுப்பத்தகாத ஒரு வீடியோ, உனக்கு தெரியாத பழக்கமில்லாத பெண்ணுக்கு அனுப்பக்கூடாத ஒரு செக்ஸ் கண்டென்ட் எதையோ அனுப்பிச்சிருக்க, அதுக்காக தான் அடிச்சிருப்பாங்க. இல்லைனா யாரும் அது அடிச்சிருக்க போகிறதில்ல. ஒரு ஜோக் வீடியோவோ எதையோ ஒன்று அனுப்பிச்சிருந்தா கூட யாரும் ஒன்றும் சொல்லியிருக்க போகிறதில்ல. அப்போ அவன் கேட்டு அடித்தது இதுதானே, என் தங்கச்சிக்கு நம்பர் தெரியணும் உடனே நீ வீடியோ அனுப்புவியா அப்படின்னு கேட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணு அஸ்மிதாவை பற்றியும் இவன் அசிங்கமாக பேசுகிறான் இன்டர்வியூஸில். ஆமாம். அதாவது எப்போதுமே
பெண்களை குறித்து அருவருக்கத்தக்க வகையில் பொதுவெளியில் பேசக்கூடிய எவனும் நல்லவன்லாம் கிடையாது. அவனுக்கு மனசுக்குள்ள அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதாவது பெண்களை வந்து செக்ஸ் ரீதியாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒருவனால் மட்டும்தான் அந்த பெண் செக்ஸ் இங்கே தொடர்பு வச்சுக்கா, அங்கே தொடர்பு வச்சுக்கா, இப்படி வச்சிருக்கா, அப்படி வச்சிருக்கான்லாம் பேச முடியும். அதை பெண்ணாக பார்க்கக்கூடியவர்களுக்கு அப்படிலாம் தோணாது. புரியுதுங்களா? அப்படி தோணுச்சுன்னா அவன் மனுஷனே கிடையாது. முதல்ல பார்க்கக்கூடிய எல்லா பெண்ணையுமே ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாகவே ஒருத்தன் பார்க்குறான்னா அவன்லாம் மனுஷனா? அப்போ இது மாதிரியான ஒரு வக்கரமான சிந்தனை. அவனே சொல்கிறான் என்னன்னு, என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் முன்னாடி வந்து பி கிரேட் மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பேசுகிறான். இன்னும் வேற ஒன்று ஏதோ சொல்லியிருந்தான், நாங்கள் வந்து டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் திரும்ப ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். பிரிஞ்சதும் அவங்க தனிப்பட்ட விஷயந்தான், மறுபடி சேர்றதும் அவங்க தனிப்பட்ட விஷயந்தான். ஆனால் அதுக்கு இவன் சொல்கிற காரணம் என்னென்னா, அவளோட பிஸ்னஸ்க்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிட்டா திரும்ப. ஏன்னா ராசி இல்லாத பொண்ணு, டைவர்ஸ் ஆன பொண்ணை வச்சு நம்ம கல்யாண பொண்ணுக்கு எப்படி மேக்கப் போடுறது, பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படின்னு அதுக்காக தான் திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் அது மாதிரி நினைப்பாங்களான்னா கண்டிப்பாக நினைப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கவங்கலாம் ரொம்ப அறிவாளிங்கெலாம் கிடையாது, கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவாங்க. போய் அவளையா கூப்பிட்ட, அவளே ஒழுங்காக வாழலை அப்படின்னு தான் பேசுவாங்க. இது 21st செஞ்சுரின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், 2K கிட்ஸ் யுகம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் பேசுகிற விஷயம் பூரா எது பேசிகிட்டு இருக்காங்க, எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் என்னத்தை டெவலப் ஆகி மண்ணள்ளி போட டெவலப்மெண்ட்டில் மாடர்ன் ஆகிட்டேன் அப்படின்னு. என்னத்தை மாடர்னா? நீங்கள் மாடர்ன் ஆகிட்டு வியாழக்கிழமை நான் சாய்பாபா கோயிலுக்கு போகிறேன்ற, அப்புறம் என்னத்தை நீ மாடர்ன் ஆன? கரெக்டாக சாய்பாபா கோயிலுக்கு போகிறேன். எதுக்கு குறிப்பாக சாய்பாபா கோயில்னு சொல்கிறேன்னா, சாய்பாபா வந்து ஒரு முஸ்லீம். அவர் இருக்கிற எல்லா சாய்பாபா கோயிலையும் ஐயர் தான் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கான். முஸ்லீம் பெரியவருக்கு ஒரு ஐயர் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கான். சம்மந்தம் இல்லாமல் நீ அங்கே போய் கும்பிட்டு இருக்கிற. கேட்டால் சாய்பாபாவை கும்பிட்றது தான் ட்ரெண்டுன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வேறு சில பேர் சாய்பாபாக்காக நான் சாயங்காலம் சாப்பிட மாட்டேன்றாங்க. இப்படிலாம் லூசுங்க இருக்குது. அப்போ இந்த மாற்றங்கள் வந்த பிறகும் இது போன்ற நபர்கள், அந்த பெண் வந்து அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தா துணிஞ்சு போய் கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இவன் என்ன சொன்னால், போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே அவளுக்கும் ஒரு ஏடிஜிபிக்கும் கனெக்ஷன் இருக்குன்னா, அப்போ திரும்ப திரும்ப அந்த பெண்ணை செக்ஸ் சம்மந்தமாகவே குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இவன் தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா. அது அஸ்மிதாக்கு தெரியும். அப்படி அது தெரியும்னு வேற சொல்கிறான். இதெல்லாம் ஒரு பெருமையா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். எனக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது ஒரு பெருமையா? அப்போ இவங்கெல்லாம் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கான்னா, பெண்களை பெண்களாக மனிதர்களாக பார்க்குற மனநிலையில் இல்லை. புரியுதுங்களா? ஒரு பெரிய பணக்காரன் என்ன சொல்லுவான், என்கிட்ட 4 கார் இருக்குமா, இவனால் 4 கார் வாங்க வைக்கல, ஆனால் என்ன சொல்லிட்டு நாளைக்கு பதிலாக எனக்கு 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்றான். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் காரையும் ஒன்றா தான் பார்க்குறான்னு அர்த்தம். அப்போ இவங்கெல்லாம் என்னத்த மாடர்ன் ஆகிறன்னா, நீ வந்து மனிதனாக எவ்வளோ குறை இன்னும் டெவலப் ஆகிற மனித தன்மை உங்களுக்குள்ளே எவ்வளோ வருதுன்றது தான் மாடர்னைசேஷன். மாடர்னைசேஷன்றது வந்து நீ போட்டுக்க ட்ரெஸ்ஸுலேயோ, நீ பேசுகிற ஆங்கிலத்துலேயோ, உன் ஹேர் ஸ்டைல்லையோ இல்லை, உன்னுடைய நடத்தையில் தான் நீ மாடர்னாக மாறி இருக்கியா இல்லையான்றது. நீ மாடர்னாக மாறணுன்னா எப்படி இருக்கணும், இன்னொரு பெண்ணை பார்த்தால் ஒரு சக மனிதரை பார்த்து பேசக்கூடிய, கண்ணை பார்த்து பேசக்கூடிய, நான் இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன், கண்ணை பார்த்து பேசக்கூடிய அந்த குணம் வந்தால் தான் நீ மாடர்ன் ஆகிருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கும் நம்ம ஊரில் எத்தனை பேர் பொம்பளைங்களை கண்ணை பார்த்து பேசுகிறான்? கிடையாது, ரொம்ப ரேர் தான். அதுலேயும் பாஜகவோட அந்த ஸ்டேஜ் மேடைகளில் வர்ற இதுலலாம் பாருங்கள், எவனை பார்த்தாலும் யார் மேலேயே தான் கை வச்சுட்டு நிற்கிறான், தனியாகவே நிற்க மாட்டேறாங்க. அந்த பாஜகலாம் பெண்கள்லாம் எப்படி தான் போய் சேர்றாங்கன்னே புரியல. பொது வெளியிலேயே அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க. இதில் நம்ம வேற தாவைக்கால வேற இருந்தான் அப்படின்னு வேற போட்டிருக்காங்க. வீடியோலாம் போயிட்டு இருந்தாரு, வீடியோ பேசியிருந்தான். இல்லை தனியாக அவன் பேசுகிறானா இல்லை அஃபீஷியலாக தாவைக்காவோட கொடி பேக்ரவுண்டில் அது யாருன்னா வச்சுக்கலாங்க. நம்ம வந்து அதுக்காக வந்து மற்ற கட்சிக்காரன் மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு உடனே கிடைச்சிதுரான்னு சேர்த்து போட்டு விஜயும் சேர்த்து போட்டு சாத்தணும்லாம் சொல்லக்கூடாது. தாவைக்காவோட அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனான்னு தெரியாது. இல்லை இல்லை, அப்படின்னா அவனை கொண்டு போய் தாவைக்கால சேர்க்கறதுன்றது வந்து தப்பு.
விஜய் பாவம் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் கட்சி நடத்திட்டு இருக்காருன்னா இவன் ஒரு பக்கம் கையை பிடிச்சி இழுத்துட்டு நானும் தாவே கால் இருக்கேன் சொல்லிட்டு இருக்கிறான். எப்போதும் இந்த மாதிரி குற்ற பின்னணி இருக்கும் நபர்கள் ஏதாவது ஒரு கட்சியோட பேரில் யூஸ் பண்ணிக்கலான்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த கோணத்தில் பார்க்கணுமான்னு எனக்கு தோணலை. என்னை பொறுத்தவரை அந்த பெண் குறைஞ்சபட்சம் 3 குழந்தைகள் பெற்றுட்டாங்களாம். 3 குழந்தைகள் பெற்ற பிறகாவது இப்போதாவது தைரியம் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே. ஏன்னா நம்ம ஊரில் டொமஸ்டிக் வயலன்ஸுக்கும் குடும்ப சண்டைக்குமே வித்தியாசம் தெரியல நிறைய பேருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸுன்றது வேற, குடும்ப சண்டைன்றது வேற. குடும்பத்துக்குள்ளே அப்போ புருஷன் முன்னாடி சண்டையே போடக்கூடாதா, புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனையாக வராதுன்னா அதெல்லாம் வரும். குடும்பத்துக்குள்ளே வர சண்டைன்றது வேற, சரியா? டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது வேறு ஒரு வடிவம். அது இந்த இவன் வந்து சொல்றாங்கன்னா குடிச்சிட்டு வந்து போதைக்கு அடிமையாயிட்டான், சைக்கோ மாதிரி என்ன போட்டு அடிக்கிறான்றாங்க. முதல்ல குடிக்கிறது தப்பு, 2வது குடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. வீட்டுக்கு தான், வீட்டை விட்டு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னாலும் வந்து இதெல்லாம் பண்ணுறான்னா அப்போ ரெகுலராகவே பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா தேவை அவனுக்கு வந்து அனைத்து மகளிர் காவல் நிலைய ட்ரீட்மெண்ட்டு தான் அவனுக்கு தேவை. அதாவது இந்த பெண் வந்து எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. வளசரவாக்கம் பெண் போலீஸ் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்தாதான் அவங்களுக்குலாம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஷாக்கு கிடைக்கும். எதுக்குன்னா இவங்களுக்கு நினப்பு பூரா எப்படி பெண்கள்னா போக பொருள்னு நினைப்பு. அப்போ போக பொருள்லாம் இல்லைடா, லட்டி எடுத்து 2 வெளுப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் அங்கே உட்காருவான்ல. போய் ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லும்போது உட்கார முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இவ்வளோ நாள் நீ பெண்களை வந்து அலட்சியமாக பார்த்ததுக்கு ஒரு பெண் காவல்துறை அதிகாரி வந்து போடா போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஷாக் இருக்குல்ல, அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் அவனுக்குலாம் சரி. அவனுக்கு கோர்ட்டு கொடுக்குற தண்டனைலாம் அப்புறம். இந்த கேஸ் வந்து பில்டப் ஆகி கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட்டில் தீர்ப்பு வந்து என்ன தண்டனை கிடைக்குதுன்றதெல்லாம் அப்புறம். இந்த ஷாக் இருக்குல்ல, இந்த ஷாக்கை விட்டு அவனுக்கு வெளியே வர்றதுக்கே இந்த வாழ்நாள் பத்தாது. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸில் நிறைய பேர் வந்து பர்த்டேக்கும் சரி, அவங்களோட வெட்டிங் டேக்கும் சரி, அந்த மாதிரி வீடியோ போட்டு இவங்கள மாதிரி ஒரு கப்பிள்ஸை பார்க்கவே முடியாது, எந்த மாதிரி இருக்காங்க பாருங்க அஸ்மிதாவும் விஷ்ணு அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து சிலாகிச்சிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி வந்து அவன் ஒய்ஃபை வந்து ரொம்ப ஒரு ப்ராஸ்டியூட் ரேஞ்சுக்கு வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் அவனோட உண்மை முகம். ஏன்னா இப்போ இவங்க டைவர்ஸ் பண்ணணும்னு இந்த பெண் சொன்னதுக்கு காரணமே என்னன்னா, இந்த பெண்ணோட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஏமாற்றி காசை வாங்கியிருக்கிறான். அப்போ அவங்க பூரா என்ன நினச்சி கொடுத்துருப்பாங்க, இந்த அஸ்மிதாவோட புருஷன் தான் கொடுத்துருப்பாங்க. விஷ்ணுன்னு சொல்லிலாம் யாரும் காசு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இருக்கிற சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போய் இவன் போய் காசு வாங்கிட்டு வந்துருக்கிறான்னா அப்போ இந்த பெண்ணை யார் மதிப்பாங்க? இந்த பெண் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, லீடிங் ஆர்டிஸ்ட்னு வேற சொல்கிறீங்க. அவங்க கஷ்டம் உட்காந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சர்க்கிள் பூரா என்ன பேராக இருக்கும்? என்னத்தை சம்பாதிச்சு என்ன பண்ணுறானே தெரில. புருஷனை விட்டு தான் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறா. நானே 2 தடவை கொடுத்துருக்கேன், நானே 3 தடவை கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசும்போது இந்த பெண்ணுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிள்குள்ளே போகிறீங்க, நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே வேறு யாராவது 2 பேர் குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பார்வையை தவிர்த்து ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும்ல. இது மாதிரி எத்தனை சந்தர்ப்பத்தில் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ ரொம்ப லேட்னா கூட இப்போவாச்சும் அதை செஞ்சாங்களே அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் அன்றைக்கி கூட ஏதோ ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் போட்டிருந்தாங்க, இப்போல்லாம் கல்யாணம் பண்ணால் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, முன்னாடிலாம் வந்து மாப்பிள்ளை நல்லா வேலைக்கு வர்றாரா, சம்பாதிக்கிறாரா அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு ரீல்ஸ் போட தெரியுமான்லாம் கேட்குறாங்க. கல்யாணம்னா புருஷன் முன்னாடி சேர்த்து கப்பிள் வீடியோ போடணும். அது பிஸ்னஸாகவே மாற்றிட்டாங்க. இல்லை பிஸ்னஸ்ன்னு விட்டுருங்க, அது போடலைன்னா நீ வந்து கப்பலே இல்லைன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த பியர் ப்ரெஷர், அதாவது பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுக்காகவாது நம்ம இதை செஞ்சிடணும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரைவேசி அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும் இல்லையா? இல்லை எல்லாத்தையும் வீடியோ இல்லை, ஒரு ஜாலியாக பண்ணுறது பண்ணலாங்க, ஒன்றும் தப்புலாம் கிடையாது. இவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, ஃபாரினில் வர்ற கப்பிள் வீடியோஸை பார்த்து அதை அப்படியே திரும்ப இங்கே பண்ணுறாங்க. ஒரிஜினல் க்ரியேட்டிவிட்டிலாம் ரொம்ப கம்மி. இந்த கப்பிள் வீடியோஸ் நானும் இதெல்லாம் பார்க்குறாங்க, நானும் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1-2 இடங்களை தவிர மேக்ஸிமம் என்ன, புருஷனுக்கு பயந்த பொண்டாட்டி, பொண்டாட்டிட்டு அடி வாங்கின புருஷன், பொண்டாட்டி சாப்பாடு நல்லா இல்லை, இப்படி ஒரு 10 ஐட்டம் வச்சுருக்காங்க. இதைத்தான் திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது பொண்டாட்டினா பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க, கணவன் தான் பொறுப்பாக இருப்பார், இல்லைன்னா மாற்றி கணவன் தான் பொறுப்பு இல்லாமல் இருப்பான், மனைவி தான் பொறுப்பாக இருப்பாங்க. இப்படி ஒரு 5-6 டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க.
வீட்டில் சமையல் வேலை செய்யும் கணவர், சொகுசாக உட்கார்ந்திருக்கும் மனைவி, இல்லை சமையல் வேலை செய்வதால் கடுப்பாகும் மனைவி, சமைக்கவே தெரியாத மனைவி. அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு ஒரு பொண்ணு வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா சாப்பாடு வைக்கிறேன், எப்படி வைக்கணுங்க, 1.5 டம்ளர் தண்ணி அரிசி எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டேம்மா. சரி, அதை வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் வை அப்படின்னாங்களாம். வச்சுட்டேம்மா. என்ன 1 மணி நேரம் ஆகி வேகலை. எங்கள் வீடியோ காலில் வா அப்படின்னு கேட்டால் குக்கரை திறந்து கேட்டால் குக்கரில் தண்ணி ஊற்றி 1.5 டம்ளர் அரிசி உள்ள நடுவில் போய் வச்சுருக்காங்களாம். இது ஒரு ஜோக்கா. இதே நீங்கள் முழுசாக பார்த்துருக்கீங்க. ஆமாம், என்ன கருமத்தை தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்பேன். அதாவது 1-2 விஷயங்கள் க்ரியேட்டிவாக இருக்கும். ஒரு இன்னொரு வீடியோ பார்த்தேன். ஒரு லேடி சொல்லும், அவன் கிளம்புனோன்னு, இந்த பாரு சாராய கடைக்கெல்லாம் போகக்கூடாது, போன மாதிரியே திரும்பி வரணும், ஓகேவா, அவ்வளோதானே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செருப்பை கழட்டி போடுவான். லுங்கி அவுத்து ஒரு மாதிரி கோணம் மனையாக கட்டிட்டு ஒரு கையாக மடிச்சு விட்டு தலையெல்லாம் கழிச்சு விட்டு இப்படியே போயிட்டு இப்படியே வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் ஏதோ தண்ணி அடித்த மாதிரியே நடந்து காட்டிட்டு போவான். நம்ம இப்படி 1-2 கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் ஒரு யூரோப்பியன் வீடியோவில் யாராவது கப்புள்ஸ் எதாவது பண்ணாங்கன்னா அதே வீடியோவை இங்கே போடுறது. அதில் வந்து யூரோப்பியன் வீடியோஸில் வந்து அவங்க ரொம்ப இன்டிமேட்டாலாம் போடுவாங்க. இங்கே நம்ம ஊரில் அது மாதிரிலாம் போட முடியாது. நம்ம ஊரில் அது மாதிரிலாம் போட்டால் ஐயோ ஆபாச குடோனே அப்படின்றாங்க. ஸோ இங்கே இப்போ அந்த ப்ரெஷர் ஒன்று வந்துருச்சு. குழந்தைன்னா அதுக்கு க்யூட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் வீடியோ எடுக்கணும், உடனே போடணும். அதை கரெக்டாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கப்பல் வீடியோ போடணும், சிங்கிளாக இருந்தால் சிங்கிள் வீடியோ போடணும். இதனால பலர் வீட்டில் பஞ்சாயத்தே வந்துடுச்சு. அவங்க பாரு எப்படி இருக்காங்க, அவங்க என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்துடுது இல்லையா. 1 நிமிஷம் வீடியோக்கு உட்காந்து அவ்வளோ மேக்கப், ஃபுல் மேக்கப்லாம் பண்ணி, ஃபுல் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி, நாம் ஒரு நாளைக்கு இப்போ 2 சேனலில் பேசுகிறோம், 3 சேனலில் பேசுகிறோம், இதே சட்டை இதே அழுக்கு சட்டையோட தான் போகிறோம் நம்ம. அவங்க ஃபுல் மேக்கப். இந்த பியர் ப்ரெஷருக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். அதாவது சமூக ஊடகங்களில் பயணிப்பது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஓவராக போச்சுன்னா அடிக்ஷன் ஆகிடும். அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற மாதிரி ஆகிடும். அன்றைக்கி கூட ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தார் ஒரு போஸ்ட். அவர் வந்து ஒருத்தர் யாரையும் மீட் பண்ணாராம். ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு 5 ஆண்டில் பெரிய லெவலில் கம்பெனிலாம் டெவலப் ஆகிட்டாரு. எப்படி சார் அப்படின்னு கேட்டதுக்கு, 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னதாக போட்டிருந்தார். அது ஒரு மிகைப்படுத்துதல். அப்படிலாம் இருக்க முடியாது. முதலமைச்சரே யூடியூப் பார்க்குறாரு. சமுத்திரகனி நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி சோசியல் மீடியா திறந்தாலே ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஃபோனை எடுக்காமல் இருந்தீங்கன்னா வந்து டென்ஷனே ஆக மாட்டீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை தான் சஜஷனில் கொடுக்கும். கரெக்டுங்களா? நீங்கள் ஆபாசமான வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆபாச வீடியோக்களாக சஜஷனில் வரும். நீங்கள் பக்தி வீடியோ பார்த்தீங்கன்னா வரிசையாக பக்தி வீடியோவாக வரும். நீங்கள் காமெடி வீடியோ பார்த்தீங்கன்னா காமெடி வீடியோவாக வரும். நீங்கள் நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வீடியோ தான் வரும். நீங்கள் எதை சோஷியல் மீடியான்றது உங்கள் முகம், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவன் கேரக்டர் என்னன்னு. சரிங்களா? நீங்கள் போய் ஒருத்தர் வந்து எப்படிப்பட்டவர்னு தெரியணுமா, அவரோட டைம்லைனை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்கில் என்னெல்லாம் சஜஷன் வருதுன்னு பாருங்கள். இந்த லவ் டுடே படத்தில் சொன்ன மாதிரி ஃபோனெல்லாம் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ண வேணாம். சும்மா அந்த அக்கௌண்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன சஜஷன்ஸ் வருது. வாட்ஸ்அப்பை விட்ருங்க, வாட்ஸ்அப் பர்சனல் மெசேஜஸ், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த ஆள் டேஸ்ட் என்னன்றது தெரிஞ்சு போகும். அவன் தொடர்ச்சியாக எதை பார்க்குறான் அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சு போகும். சமுத்திரகனிக்கு எல்லாமே நெகட்டிவாக தோணி இருக்குன்னா அவர் நெகட்டிவாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருன்னு அர்த்தம். கரெக்டா? அவர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணணும். அவர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை தான் செக் பண்ணணும். சோஷியல் மீடியா வந்து கண்ணாடிங்க. இந்த குரங்கு பொம்மை என்ன விலைன்னு கேட்கக்கூடாது, அது கண்ணாடி. அது அதாவது சோஷியல் மீடியாவை குறை சொல்கிறது நம்மளுடைய தவறு. அது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் காமிக்கும். நான் இவ்வளோ நாள் யூடியூப் பார்க்குறேன்னே, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சாமி பாட்டை எனக்கு சஜஷனில் காமிச்சிருக்காது? ஒரு நாள் கூட காமிச்சது கிடையாது. ஏன்? நான் பார்க்கறது கிடையாது. அவ்வளோதான் விஷயம். என் பையன் ஃபோன் எடுத்து பாருங்கள், ஒரே நருட்டோ தான் இருக்கும். ஏன்னா அவன் நருட்டோ தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதைத்தான் காட்டும். சமுத்திரகனி நம்ம ஊரில் அது ஒரு பிரச்சனை இருக்குது. சமுத்திரகனியை வந்து அவர் வச்சே ஒரு மீம் போட்டாங்க. டேய், ஏதோ டேரக்டர் எழுதி கொடுத்ததா பேசினேன்டா, எதுக்கு எடுத்தாலும் முற்போக்குனா ஏன் ஃபோட்டோவை தூக்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மீம் போட்டாங்க. சோஷியல் மீடியா வேறு ஒன்றும் காட்டாது. ரொம்ப நாளாக எனக்கு இது யோசனையே இல்லை. நான் வந்து ட்விட்டரில் இல்லை, ஆக்டிவாக இல்லை.
ரொம்ப நடுவில் எனக்காக ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா குஷ்பு சுந்தர்னு காட்டும், போஸ்ட் காமிக்கும். ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருக்கேன், நம்ம தான் ட்விட்டர்லேயே இல்லையா, ஆனால் எப்போ ஓப்பன் பண்ணாலும் குஷ்பு மட்டும் தான் காமிக்குது, வேறு எதுவுமே காமிக்கல அப்படின்னு. அப்போ தான் என் பையன் சொன்னா, நீ எனக்காக ஒரு நாள் ஓப்பன் பண்ணப்போ அந்த இதை பார்த்துருப்பேன், உனக்கு குஷ்பு சுந்தரை ஃபாலோ பண்ணணும்னு நீ ஃபீல் பண்ணுற போலன்னு நினச்சி அது திரும்ப அதை மட்டும் காமிக்குது, நீ வேற எதையும் பார்க்கல. வேற எதாவது பார்த்தீங்களா? பார்த்துருப்பேன் போல இருக்கு. ஆமாம், குஷ்பு ஃபேன், அதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ சமூக ஊடகம்ன்றது கண்ணாடி, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை மட்டும்தான் காட்டும், உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த காட்டாது. அது வந்து நியூஸ் பேப்பர் மாதிரியோ மேகசின் மாதிரியோ எல்லா விஷயமும் இருக்கும், அதில் நமக்கு வேணுங்கிறத படிச்சுக்கலான்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் காட்டும். அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் காமிச்சிங்கன்னா மூடி வச்சுட்டு போயிடுவீங்களே. ஸோ அது அவங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக். அதனால தான் இப்போ செல்ஃபோன் கம்பெனிக்காரனே வந்துட்டான், சார் 10 மணி நேரமாக ஹெட்ஃபோனில் இருக்கீங்க, வால்யூமை குறைக்கட்டுமா அப்படின்னு கேட்டு அலர்ட் வருது. முதல்ல இந்த டொமஸ்டிக் வயலன்ஸுன்ற விஷயத்த பெண்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். குடும்ப சண்டைக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாம் டொமஸ்டிக் வயலன்ஸில் தான் இருக்கோம் அப்படின்றதே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுங்க, டொமஸ்டிக் வயலன்ஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா பயப்படாமல் போய் போலீஸ் அணுகுங்க. எல்லாம் என்ன கண்ட கருமாந்திர ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. காவல்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை எவனாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கானான்னு கேட்டு பாருங்கள். அந்த ஆப்பில் ஒன்றும் கிடையாது, உங்கள் பேர் மொபைல் நம்பர் மட்டும்தான், மொபைல் நம்பர் அட்ரஸ் மட்டும் கேட்கும். ப்ளஸ் வந்து உங்கள் எமர்ஜென்சியில் உங்களுக்கு தெரிஞ்ச யாரை காண்டாக்ட் பண்ணணும், அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னோ 2 பேர் 3 பேர் கேட்கும், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஏதாவது ஒரு சிக்கலில் இருந்தீங்கன்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா நடுவில் ஃபுல்லாக எமர்ஜென்சின்னு ஒரு பெரிய பட்டன் காட்டும், அதை அமுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற ஒரு பேட்ரோல் யூனிட் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். இது நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. இவ்வளோ சமூக ஊடகங்களை பற்றி பேசுகிறாங்களே, இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா பாருங்க. இதோ பாருங்க, எவ்வளோ பெரிய பட்டன் இருக்கு பாருங்க, எமர்ஜென்சின்னு. இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா அடுத்த 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு பெட்ரோல் வண்டி வந்து நிற்கும். இந்த அளவுக்கு டெக்னாலஜியை இப்படி நல்ல விஷயத்துக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இதை எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? இது தேவையான ஆப்பா இல்லையா? ராத்திரி 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு போறீங்க, ஒருத்தன் டக்குன்னு கத்தியை காட்டு மிரட்டுறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ஜாக்கி சானா பறந்து அடிக்கிறதுக்கு அவனை என்ன பண்ணுவீங்க? ஓட வேண்டியதான். 4 பேர் சுற்றிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? கம்முன்னு கழட்டி கொடுத்துட வேண்டியதான். கொடுத்த உடனே ஆப்பை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ண வேண்டியது தானே. இந்த ஆப்பை பற்றின அவேர்னஸே இன்னும் மக்களுக்கு வரலையே. கண்ட குப்பையெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறோம். ஃபேஸ் ஆப், மூஞ்ச மாற்று, டான்ஸ் ஆட வை, 2 ஃபோட்டோவை கிஸ் பண்ண வை அப்படின்லாம் என்னெல்லாமோ ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. இது நமக்கு தேவையான ஆப்பு. ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் சின்னவர்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே தேவையான ஆப் இது. புரியுதுங்களா? அப்போ நெகட்டிவிட்டி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த ஆப் எதுக்கு இருக்குது? உங்களை காப்பாற்றுறதுக்கு தானே இருக்குது. புரியுதா? இதை போலீஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை அட்வர்டைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கவனித்து கேட்டால் தானே. நம்ம ஆளுங்க கவனித்து கேட்குறதே கிடையாது. நானும் போகிற இடங்கள்லாம் பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், இந்த காவல் ஆப் இன்ஸ்டால் பண்ணியான்னு. பண்ணிடுறேன் சார் அதோட சரி பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுறது. நமக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிக்கிறது. புரியுதா? இதெல்லாம் நமக்கு நடக்காது அப்படின்னு ஒரு குருட்டு தைரியம். அந்த குருட்டு தைரியத்தில் இருக்காதீங்க. எப்போது வேண்டுமானாலும் ஒரு எக்ஸுக்கு வரக்கூடிய ஆபத்து நமக்கும் வரலாம். அப்போ நம்ம எங்கே போவோம்னா காவல்துறைக்கு தான் போகணும். ஒருத்தவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போனதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்பாட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் போலீஸ் வர்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த குற்றம் செய்த குற்றவாளி தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிட முடியாமல் பிடிச்சிடலாம்ல. வந்தாங்கன்னா டக்குன்னு வருவாங்க, பக்கத்துலேயே அங்கே எந்த வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குன்னு பார்ப்பாங்க. அங்கே போய் கேட்டு பர்மிஷன் வாங்கி டக்குன்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து, ஓ இந்த பையன் தானா, இவன் இங்கே தான் இருப்பான் புடியவனா அப்படின்னு சொல்லி உடனே அலர்ட் பண்ணி தூக்கிடுவாங்க. புரியுதா? ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. உதாரணம் தமிழ்நாடு காவல்துறையின் காவல் ஆப். அதையாவது தயவுசெய்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை பல்வேறு தகவல்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.